வெல்கம் டு எம்கே கிச்சன். இன்றைக்கி நாம் பைனாப்பிள் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி ப்ரெட்டு எல்லாத்துலேயுமே வச்சு சாப்பிடக்கூடியது. எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னாசி பழம் ஜாம் பண்ணுறதுக்கு நான் ஒரு அன்னாசி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த அன்னாசி பழம் பார்த்து ஒன்று எடுத்திருக்கேன். இதை இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக கட் பண்ணி பிளாக் கலர் எல்லாமே எடுத்தாச்சு. இனி இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதுக்கு உள்ள இந்த தண்டு நமக்கு வேண்டாம். ஸோ அந்த தண்டை வெட்டி எடுத்துடலாம். வெட்டி ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், தண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி தண்டை நமக்கு வேண்டாம். இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி பீஸாக எடுத்துடலாம். எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அரைச்சி எடுத்துடலாம். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. இது கொஞ்சம் துருன்னு தான் அரைச்சி எடுக்கணும். நல்லா மாவு போல் அரைக்க வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுக்கணும். இனி இதை அளந்து ஒரு கப்பில் அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு கடாயில். எனக்கு இந்த பவுலுக்கு நான் 3 பவுல் வந்துச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். இது கொஞ்சம் கெட்டி பதம் வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வரும். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கெட்டி ஆகும். இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு போடணும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக வரும். இன்னும் கொஞ்சம் கூட கட்டி ஆகணும். ஸோ இன்னும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவு கட்டியானதும் அன்னாசி பழம் அளந்த கப்புலையே சர்க்கரையை அளந்து போட்டுடலாம். அன்னாசி பழம் 3 கப்பு வந்துச்சு. அதனால் சர்க்கரை 2 கப்பு போட்டுக்கலாம். சர்க்கரை 2 கப்பு போட்டிருக்கோம். இப்போது உருகி வரும். நம்ம அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவு கட்டியாக வந்ததும் ஒரு லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் ஜூஸ் அல்லது வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் லெமனே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறுனதுமே கெட்டி ஆயிரும். ஸோ இந்த பதத்திலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோ கெட்டியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜாமு நல்லா காஞ்ச பாட்டிலில் சேவ் பண்ணி வைங்க. தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாத பாட்டிலில் சேவ் பண்ணி வைங்க. அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.